Hi, hello, welcome to Gain Tech channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆண்ட்ராய்ட் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் க்ரியேஷன், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து நிறையா கேப்சரிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு மெயினாக பேசிக்காக நம்ம வந்து புது ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி வந்து நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதோடைய ரன்னிங் ப்ராசஸ் எப்படின்னா நம்மளுடைய ரேம், அதாவது நம்மளுடைய 8 GB மேலே நம்மளுடைய ரேம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக ரன் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு லீஸ்ட்டாக இது என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம ஜிபியூ. ஸோ NVIDIAன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிராஃபிக் கார்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அங்கே லேப்டாப்பில். ஸோ அது டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோட ப்ராசஸிங் இருக்குது. ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பூட்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேசிக் இதில் வந்து நான் ஆப் ஃபுல்லாக டெவலப் பண்ண போகிறது கிடையாது. பேசிக்காக அது எப்படி மெயின் அந்த ஒரு ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு மட்டும்தான் பார்க்க நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டினுடைய டெம்ப்ளேட்ஸ், அதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஃபோனாக இருக்கா, இல்லை வியர் ஓஎஸாக இருக்கா, இல்லை டிவியாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம மொபைல் ஆப்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபோன் ரிலேட்டட் ஒரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேப்லெட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஸோ நான் இங்கே அதை தான் எடுக்க போகிறேன், ஃபோன் ஒரு டேப்லெட். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கணும், பேசிக் டிசைன் வந்து அவங்க ஆல்ரெடி டெம்ப்ளேட்டாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல் எம்டி ஸ்பேஸாக இருக்கணுமா, இல்லை ஒரு சில கீஸ் இருக்கணுமா, இல்லை என்னென்ன ஆப்ஷன் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடுறேன். ஸோ இங்கே வந்து நேம், என்னுடைய நேம், அப்ளிகேஷனுக்கான ஒரு நேம் வந்து நான் இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்து மை ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் நேம். ஸோ பேக்கேஜ் நேம் வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் யூனிக்காக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். ஸோ காம்க்கு அப்புறம் இருக்கிற நம்மளுடைய பேக்கேஜ் நேம் வந்து நம்மளுக்கு யூனிக்காக கொடுக்கணும். அது உங்களுடைய கம்பெனி நேமாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஓன் ஏதாவது வேணும்னா அது நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே நான் கெயின் டெக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் நம்ம எழுத போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா வந்து நம்ம ஆண்ட்ராய்டு, என்ன ஆண்ட்ராய்டில் நம்ம வந்து நம்ம இது ரன் பண்ணோம் அது கொடுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கொடுக்குற ஆண்ட்ராய்டு வந்து 99.8% இப்போ யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி யூசர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய SDKல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபினிஷ் கொடுத்துட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த என்ன பர்டிகுலர் பேசிக் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய கோடிங் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய கோட் வந்து பில்டப் ஆகும்போது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு வந்து நம்மளுடைய பூட் அப் ஆகும்போது நான் இவ்வளோ கொடுத்த டெம்ப்ளேட்லாம் வச்சு நம்மளுக்கு பூட் அப் ஆகும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நிறைய ஃபோல்டர்ஸ் அது பில்டப் ஆகும்போது என்னுடைய நிறைய ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகும். பட் ஒன்ஸ் நம்மளுக்கு பில்டப் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகிடு. லாஸ்ட்டாக ஒரு 2-3 ஃபோல்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபோல்டரில் தான் நம்ம XML வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டையும் நம்மளுடைய பேக் எண்டையும் நம்ம வந்து கோடிங்காக கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பில்டப் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட்காக பேசிக் வந்துட்டு பில்டப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ஃபோல்டர் தான் இருக்க போகுது. ஸோ அதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்னோடது இங்கே வந்துட்டு பில்ட் ஆப் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபோல்டர்ஸ் வந்து பில்டப் ஆகிடுச்சு. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ இல்லை. ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து நம்மளுடைய ஜாவாக்குள்ளார இருக்கிற ஒரு பர்டிகுலர் அதுக்கப்புறம் நம்ம நேம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்மளுடைய மை ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ மை ஆக்டிவிட்டி ஜாவாவில் தான் நம்மளுடைய கோடிங் பார்ட் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் வந்து அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மெயின் எக்ஸாம்பிள்னு இருக்குது, அதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்ட் இருக்க போகுது. ஸோ நம்மளோட பேக் எண்ட் லாஜிக் வந்துட்டு நம்ம மை ஆக்டிவிட்டி ஜாவாவில் வந்து நம்ம ஆப்புக்கான பேசிக் லாஜிக்லாம் என்ன, பேக் எண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றின கோட் நம்ம ஜாவாவில் எழுதுவோம். அதுக்கப்புறம் XML ஃபைலில் வந்துட்டு
இது பார்த்திங்கன்னா இதான் எக்ஸாம்பிள் ஃபைல். இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் எழுதுவோம். ஸோ இதில் வந்து 2 இது இருக்குது. நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் அப் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது லெஃப்ட்டில், அதில் வந்து ரைட்டில். அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கோட் எழுத அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அவுட்புட், அதாவது நம்ம மொபைல் ஆப்பில் எப்படி வந்து வரும் அப்படிங்கிற இதையும் நம்ம சைட் பை சைடாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ ரீஒர்க் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இங்கே கோட் எழுத நம்ம ரைட்டில் இதை வந்துட்டு நம்ம என்ன எழுதுகிறோம், அதுக்கு எங்கே ப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். அதே ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டிஸ்பிளே வந்து காட்டும். ஸோ இங்கே நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வேர்ல்ட் டைப் பண்ணியிருக்கேன், அது ரைட்டில் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் ஹலோ வேர்ல்ட் டைப் பண்ணுறேன், அது எங்கே ஏது அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மொபைலில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனுடைய ரியலிஸ்டிக் வியூ காட்டுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைட் டாப்பில் வந்து டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குது. ஸோ அந்த டிசைன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணால் வந்து என்னென்னா, இந்த மாதிரி கோட் எழுதாமல் ஃப்ரண்ட் எண்டுக்கு நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து டிசைன் வியூ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பேலட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து எனக்கு தேவையான பட்டன்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமும், அதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும். டெக்ஸ்ட் வியூவாக இருக்கட்டும், பட்டன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயம் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கட்டும், பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும், எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்து செட் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். எனக்கு கோட் எழுத வேணா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ அதுவும் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய லாஜிக்கல் பார்ட் வந்து நம்மளுடைய ஜாவா பேஜ் எழுத போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே தான் வந்து உங்களுடைய கோட். ஸோ உங்களுக்கு தேவையான லாஜிக்கல் கோடு, உங்களுக்கு ஆப்புக்கு தேவையான லாஜிக்கல் கோடில் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய கோடிங் பார்ட்டாக இருக்க போகுது. இது வந்து நான் வந்து ஆப் வந்து நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்லேயே காட்டிடுது. உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸாம்பிள் பேஜையும் உங்களுடைய ஜாவா பேஜையும் உங்களுக்கு இங்கேயே காட்டிடுது. இதே வந்து நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் நான் எடுக்கணும் அப்படின்னா அதை நான் எப்படி கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளார லே அவுட்குள்ளார நம்மளுடைய ஆக்டிவிட்டி மெயின் எக்ஸாம்பிள் பேஜ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட லே அவுட் பேஜ். ஸோ உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேஜை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம com.gaintex சொல்லி அதுக்குள்ளார வந்து உங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி பேஜ் இருக்கும். ஸோ அதில் தான் நீங்களுடைய ஜாவா கோட் நீங்கள் எழுதணும். ஸோ இதுதான் நீங்கள் அதை கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு பிக்சல் ஏபிஐன்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ராப் டவுன். ஸோ நீங்கள் அதில் வந்து பிக்சல் ஏபிஐ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் ரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க இன்பில்ட் எமுலேட்டர்ஸை ரன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ட்ரபிள் ஷூட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனெக்ட் எப்படி வந்துட்டு உங்களுடைய டிவைஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய டிவைஸ் ஸ்கேன் ஆகுது, உங்கள் ஆப்ரேஷன் சிஸ்டம் வந்து உங்களுடைய டிவைஸ் ஸ்கேன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கேற்ற டிரைவர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து யூஎஸ்பியை நீங்கள் டீபக் பண்ணணும். ஸோ வந்துட்டு ஆண்ட்ராய்டு 8.0க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா செட்டிங்குள்ளே போய் சிஸ்டம்குள்ளே போயிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய பில்ட் நம்பரை வந்துட்டு 7 டைம் வந்துட்டு நம்ம வந்து டேப் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஆண்ட்ராய்டு அதுக்கு கீழே இருக்க வெர்ஷன் அப்படின்னா சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளார வந்துட்டு போயிட்டு நம்ம அபவுட் ஃபோன் கொடுத்து நம்ம போகணும். அது அப்படி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நம்ம செட்டிங்குள்ளார ஒரு புது ஆப்ஷன் க்ரியேட் ஆகிடும். அதில் வந்து நம்ம வந்து யூஎஸ்பி டீபக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய யூஎஸ்பி டீபக்கிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே வந்து இந்த பிக்சல் ஏபிஐ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஃபோனுடைய அந்த இது ஸோ சாம்சங் அதோடைய மாடல் நம்ம டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே யூஎஸ்பி வந்து டீபக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அபவுட் டிவைஸ்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மாடல் நம்பர்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நான் 7 டைம்ஸ் இப்போ டேப் பண்ண போகிறேன். டேப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட செட்டிங்ஸில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்குள்ளார போயிட்டு நான் யூஎஸ்பி டீபக்கிங் சொல்லி ஆப்ஷனை வந்துட்டு நான் எனேபிள் பண்ணி விட்டுடுவேன். ஸோ என்னோட யூஎஸ்பி வந்துட்டு மூலமாக நான் எனேபிள் பண்ணி என்னுடைய சிஸ்டமுடைய அதாவது என்னோடய ஃபோனுடைய மாடல் நம்பர் அண்ட் கம்பெனி நேம் வந்துட்டு அது அந்த இடத்துல வந்துடும். அந்த பிக்சல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம யூஎஸ்பியும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அதனாலே கூட நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட இது வந்து ஸ்கேன் ஆகாமல் ஆகிடும். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சாம்சங் அந்த ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னா ரைட் சைடில் இருக்க அந்த ரன் அப்படின்னு சொல்லி பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே என்னுடைய ஃபோனில் வந்துட்டு
நான் என்ன ஆப் இப்போ நான் கிரியேட் பண்ணது என்னென்னா ஹலோ வேர்ல்ட் அண்ட் பட்டன் சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நான் ஏன் இன்பில்ட் எமுலேட்டர் யூஸ் பண்ணாமல் என்னோட ஃபோனை வந்து நான் எமுலேட்டராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுத்துருக்கும். இதே நான் ஃபோனில் பண்ணுறேன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு என்னுடைய எமுலேட்டர்ஸ் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து ஸ்பீடாக வந்து என்னுடைய ஆப் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டைம் கன்சியூமிங்காக இருக்கும், டைம் வந்து லெஸ்ஸாக கன்சியூம் ஆகும். அதுக்காக தான். இன்னொன்று வந்துட்டு ஃபோனில் பார்த்தா கொஞ்சம் ரியலிஸ்டிக் வியூ இருக்கும் இல்லையா, நான் எமுலேட்டரில் பார்க்குறத விட நான் ஃபோனில் பார்த்தா வந்து என்னுடைய வியூ வந்து ரியலிஸ்டிக் வியூ இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு 2 மெயின் விஷயத்துக்காக தான் நான் வந்து ஃபோனை வந்து எமுலேட்டராக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்பில்ட் எமுலேட்டர் இல்லாமல் நான் ஃபோனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து லான்ச் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்கேற்ற பிக் பேக் அண்ட் ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு ரன் ஆகிட்டு அதோட ரன் டைம் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட சிஸ்டமில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அது ரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த பட்டனும் ப்ளஸ் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த வேர்ட் அது மட்டும். ஏன்னா இது நான் சும்மா பேசிக் தான் காட்டுறேன், அதனால அது மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேக் அண்ட் ப்ராசஸிங்கும் நம்ம ஃபோனில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வியூ போகிறது, அது வந்து நீங்கள் கோடிங்கை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸும் வந்துட்டு நம்ம ஃபோனில் வந்து நம்ம டிஸ்ப்ளே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னோட ஃபோனில் வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ஃபோனை வந்து டிகப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு அளவுக்கு வந்து டைம் வந்து லெஸ்ஸாக கன்சியூம் ஆகும். இப்போ என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்னு சொல்லிட்டு என்னோடய ஆப் கொடுத்துருந்தேன், அதில் பட்டனும் இருக்குது, நான் ஹலோ வேர்ல்டு கொடுத்துருந்தேன், அந்த ஹலோ வேர்ல்டும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபோனில் வந்து இதை நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபோன், அதில் என்னோடய ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னோடய ஆப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள்.